இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு முட்டை பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 5 முட்டை எடுத்து நல்லா அடித்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது என்னென்னா நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ்க்கு 1.5 டம்ளர்னு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எக்கை போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எக் பிரியாணி.